விஜய் தான் உங்களோட முதன்மையான எதிரி அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ ஒன்றுமே தெரியல விஜய்க்குன்றது எல்லாருக்கும் தெரியும். 6 லட்சம் ஓட்டெல்லாம் அவரால் வாங்கவே முடியாது. விஜய் வந்து சுயமாக பேசல, யாரை எழுதி கொடுத்தது பேசுறதே தப்பு. முதல்ல அவர் வந்து சுயமாக பொது வெளியில் வந்து எனக்கு இந்த கருத்து இருக்குன்னு சொல்லணும். நீங்களா வந்து 400 ரவுடி தான் பேசிகிட்டு இருக்கீங்க. அதனால் கொஞ்சம் தளபதியை பற்றி தவறுதாக பேசுறதை குறைச்சிக்கங்க, அப்புறம் நல்லா இருக்காது. ஆனால் இன்றைக்கி கொள்கையை நோக்கி போனவங்க எல்லாமே ரசிகர் கூட்டமாக மாறுறாங்க. ஆனால் எங்களை பற்றி பேசுகிறதுக்கு அவங்களுக்கு எந்த ஒரு அருகதையும் கிடையாது. சூழ்நிலை இப்போ உருவாயிருக்கு. அறிவு தளத்தில் இயங்குகிற நாம் தமிழர் கட்சியை வந்து நடிப்பை வச்சு காலி பண்ணிடலான்னு சொல்லிட்டு திராவிட ஏற்படுத்துகிற முயற்சி தான் இது. அதில் ஒருபோதும் வந்து அண்ணன் வந்து பின்வாங்க மாட்டார். எல்லா பக்கமும் நான் மட்டும் தான் கொடுக்கேன் சரிபங்கா சீட்டு கொடுக்கேன் பெண்களுக்கு அப்படின்னு சொல்லுவீங்களா? அந்த பெண்களுக்காக போராடியவர் தான் தந்தை பெரியார். தெரிஞ்சுக்கங்க தெரியாதவங்க. வந்து முதல் மாநாட்டிலே வந்து நான் வந்து திராவிடம் ஒரு கண்ணு தமிழ் தேசியம் ஒரு கண்ணுன்றப்பவே அவர் வந்து வீழ்த்தணும் அப்படின்ற எண்ணம் மனசுக்குள்ள எல்லாருக்கும் தோணுச்சு. அவர் டிஎம்கே பார்த்தது, ஸ்டாலினை பார்த்ததுக்கு முன்னாடி ஒரு பேச்சும் ஸ்டாலினை பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு பேச்சும் பேசிகிட்டு இருக்காரு. பெரிய பெரிய பாம்பெல்லாம் அடிச்சுக்கிட்டு இருக்கான். நடுவில் சின்னதாக ஒரு பாம்பு வந்து ஒரு குச்சியத்தை ஓரமாக தள்ளி உள்ளியாச்சு, நீ வேற குறுக்கு வரியா, அந்த எண்ணத்தில் தான் வந்து விஜய் வந்து எங்கள் கட்சிகளை பற்றியும் உங்கள் கொள்கைகளை பற்றியும் எங்கள் கொள்கைகளை பற்றியும் தப்பாக பேசிகிட்டு இருக்காரு. அன்றைக்கி நீங்கள் பார்க்கலையா? இல்லை உங்களுக்கு காது எதுவும் கேட்காதுன்னு எங்களுக்கு தெரில. அவங்களோட இருக்கிற தம்பிகள்லாம் இங்கே வந்துட போகிறாங்க சொல்லி தான் பேசுகிறாங்க. ஆனால் ஆல்ரெடி அவங்களோட தம்பிகள் எல்லாமே தமிழக வெற்றி கழகம் வந்துட்டாங்க. மிகப்பெரிய லெவலில் அவருக்கு அமௌண்ட் காசு அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இருக்கு. ஆனால் நீங்கள் சொல்லுங்கண்ணா, இப்போ விஜய் இருக்கார், ஏன் வந்து நாம் தமிழர் கட்சி விஜய் எதிர்க்கணும்? விஜய் ஏன் எதிர்க்கக்கூடாதுன்னு நீங்கள் சொல்ல வரீங்க? விஜய்க்கு வந்து குறைந்தபட்ச அப்போ விஜய் தான் உங்களோட முதன்மையான எதிரி அப்படின்னு எடுத்துக்கலாமா? அப்படி இல்லை. திமுக தான் முதன்மையான எதிரி. அண்ணன் தான் சொல்லியிருக்காருல்ல, பாஜக மனித குல எதிரி, திமுக அரசியல் எதிரி. விஜய் வந்து பேச்சு, செயல்பாடு, அறிவு, படிப்பு இப்படி எதுவுமே இல்லை. ஒரே ஒரு நடிப்பு மட்டுமே வச்சு இந்த நாட்டை ஆளக்கூடாதுன்னு பல ஆண்டுகள் அண்ணன் பேசுகிறதா. இதை தாண்டி இவர் வராரு, ஏதோ ஒன்று செய்ய போகிறாரு, தமிழ் தேசியம் எடுக்க போகிறாரு, கொடியெல்லாம் நம்ம கொடி மாதிரியே இருக்குது, அந்த மனநிலையில் வாழ்த்து சொன்னார். வந்து முதல் மாநாட்டிலே வந்து நான் வந்து திராவிடம் ஒரு கண்ணு தமிழ் தேசியம் ஒரு கண்ணுன்றப்பவே அவர் வந்து வீழ்த்தணும் அப்படின்ற எண்ணம் மனசுக்குள்ள எல்லாருக்கும் தோணுச்சு. ஏன்னா திராவிடத்தை வீழ்த்துறது தான் முதல் கொள்கை. திராவிடம் வந்து பேசி 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 50 ஆண்டுகளாக மக்களை முட்டாளாக்கி அறிவு கட்டத்தனமாக குடிக்கு தள்ளி ஏறக்குறைய இங்கே ஒரு இனப்படுகொலை நடத்திட்டாங்க. இன்னமும் நடந்து கொண்டு இருக்குது குடியை ஊற்றி. இதெல்லாம் நடந்துடக்கூடாதுன்னு கவனமாக நகர்ற அண்ணன் வந்து இப்படிப்பட்ட ஆட்களை வந்து முதல்லையே எதிர்க்கணும் அப்படின்றது துணிஞ்சுதான். அது என்ன மாதிரி பாதிப்பு வருதா இல்லையான்றது அது அப்புறம். முதல்ல பார்த்த பிறகு தான் இன்னும் தீவிரமாக விஜய் வந்து மேடைகளில் வந்து விமர்சிக்கிறார் விஜய். அது அண்ணனோட பெருந்தன்மை வந்து இழப்பை வந்து எல்லாருக்கிட்டையும் வந்து அனுதாபத்தை தெரிவிக்கிறது அவரோட பெருந்தன்மை. அது போகலாம். அதை வச்சு அரசியல் பண்ணுறது வந்து அங்கே போய் பார்த்துட்டு வந்த பிறகு இந்த அளவுக்கு விஜய் ஏன் வந்து நீங்கள் வந்து உங்கள் தம்பி தானே இல்லையா? அதுக்கு முன்னாடியே சொல்லிட்டார்ல, நீ ஒன்று இந்த பக்கம் நில்லு இல்லை அந்த பக்கம் நில்லு, இல்லைன்னா நடுவில் நின்னா லாரி அடிபட்டு தான் போக அப்படின்னு அது அப்பயே சொல்லியாச்சுல்ல. அது ஏன் பேச மாட்டாங்கன்னா திராவிடம் இறக்கி விடப்பட்ட ஆள்னு ஒரு பக்கம் பேச்சு அடிபடுது விஜயை. அப்போ அதை வந்து எதிர்க்க வேண்டிய வந்து சூழ்நிலை இப்போ உருவாயிருக்கு. அறிவு தளத்தில் இயங்குகிற நாம் தமிழர் கட்சியை வந்து நடிப்பை வச்சு காலி பண்ணிடலான்னு சொல்லிட்டு திராவிட ஏற்படுத்துகிற முயற்சி தான் இது. அதில் ஒருபோதும் வந்து அண்ணன் வந்து பின்வாங்க மாட்டார். அண்ணன் வெற்றி தோல்விக்கு அப்பாற்பட்டு ஒரு இன விடுதலை அவர் வேற ஒரு நோக்கமெல்லாம் வச்சுருக்காரு. மண்ணுன்னா அப்படி இருக்கணும், மக்கள் இப்படி இருக்கணும். எல்லா நாட்டிலையும் பாருங்கள், திராவிடம் வளர்த்தாங்க அறிவு சொன்னாங்கன்னு. ஆனால் ஜப்பானில் எடுத்துவாங்க, ஒரு தொடர் வண்டிக்கோ ஒரு பேருந்து நிலையத்துக்கு போனால் வரிசையில் போவாங்க. அந்த ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்குறாங்க. அங்கே எந்த பெரியார் வந்து அங்கே சொல்லி கொடுத்தாரு. அப்போ வந்து அங்கே நாட்டு ஆள்ற ஒரு ஆட்சியாளன் வந்து நேர்மையாக இருக்கிறான். எல்லாரும் அதுக்கும் ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க. என்னென்னா, இன்னும் 2 வருஷத்துக்கு முன்னாடி வர பெரியாரை வந்து நீங்கள் வந்து புகழ்ந்துக்கிட்டு இருந்தீங்க, வந்து அவருக்கு புகழ் உணவு செலுத்தி வந்துட்டு இப்போ உங்களுக்கு பெரியார் எதிரி ஆகிட்டாரா? அதே சொல்கிறார்ல, ஆரம்பத்தில் எனக்கு தெரியாது திராவிடம் தான் அறிவாக இருக்குதுன்னு நினச்சி அதுக்குள்ளே எல்லாரும் சொல்லி அதில் வந்தோம். இப்போ தான் புரியுது தமிழ் தேசியத்தை வந்து அழிக்கிறதுக்கு தான் திராவிடம் உருவாயிருக்கு. அதுக்கு எடுத்துக்காட்டு வந்து இல்லை, நம்ம நாம் தமிழர் கட்சி குறிப்பாக 2 வருஷத்துக்கு முன்னாடி வர வந்து பெரியாரை வந்து அவருக்கு புகழ் வணக்கம்லாம் செலுத்தியிருக்காங்க. ஆமாம், இப்போ வந்து பெரியாரோட முரண்படுறாங்க. அதே மாதிரி ஏன் விஜயும் தெரிஞ்சுக்கிறோன்னு சொல்லாமல் நீங்கள் விஜயை நேரடியாக தாக்குறது எப்படி நான் பார்க்குறீங்க? விஜய் வந்து சுயமாக பேசல, யாரை எழுதி கொடுத்தது பேசுகிறதே தப்பு. முதல்ல அவர் வந்து சுயமாக பொது வெளியில் வந்து எனக்கு இந்த கருத்து இருக்குன்னு சொல்லணும். முதல்ல அவர் வாய் மூடி பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தலைன்றதில் அவர் தேவையில்லாத ஒரு அரசியல் தலைவராக தான் நாம் தமிழ் கட்சி கருது. சீமானோட தம்பிகளும் அதான் நினைக்கிறோம். அவர் தேவையில்லாத ஒரு ஆள் தான். அப்போ திமுக பாஜக எதிர்ப்பை விடையும் அண்ணன் சீமான் வந்து விஜய் எதிர்ப்பை தான் முன்னெடுக்கிறாரு. அப்படி இல்லை. இப்போ
இப்போது பெரிய பெரிய பாம்பெல்லாம் அடிச்சுக்கிட்டு இருக்கான், நடுவில் சின்னதாக ஒரு பாம்பு வந்து ஒரு குச்சியத்து ஓரமாக தள்ளி உள்ளியாச்சு, நீ வேற குறுக்கு வரியா, அந்த எண்ணத்தில் தான் வந்து விஜய் வந்து. ஒருவேளை பெரியார் முன்மொழியாமல் இருந்திருந்தா தவக கூட இணைந்து செயல்பட்டுருப்பாரா நினச்சிமா? இவர் இணையறதுக்குல அவங்க வந்து இணைஞ்சிருந்தாலும் யாரும் தான் வாய்ப்பு நிறைய இருக்குது. வாய்ப்பு ஒன்றுமே தெரியல விஜய்க்குன்றது எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் நம்ம தம்பி தானே தோல்மல் கைப்பற்றிருப்பாள். அவர் யாரையோ எழுதி கொடுத்தது காலம்புற சீமான் ஒரு நேர்மையாளனை எதிர்க்கிறதுக்கு மொத்த அரசியல் கத்தி ஒன்றா நிற்குது. அதே பின்னாடி போயிட்டு இவரும் ஒரு வாழை நிற்கிறது தான் இப்போ பெரிய பிரச்சனை. வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம். நான் திருநெல்வேலி மாவட்டத்திலேருந்து வந்திருக்கேன். என் பேர் ஜெகன். இன்றைக்கி வந்து தளபதி அவர்கள் வந்து இன்றைக்கி மாநாடுங்க நடத்திட்டு இருக்காரு. எல்லோரும் வந்து வர சொன்னார். எல்லோரும் இளைஞர்கள் அதிக பேர் நிறைய பேர் வந்திருக்காங்க. இப்போது இந்த இடத்துல எனக்கு இந்த மைக்கு கிடச்சதுனால ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். இப்போ கொஞ்ச நாளாக என்னன்னு தெரில, ஒருத்தர் தேவையில்லாமல் தளபதியை பற்றி தப்பு தப்பாக ஏதாவது பேசிகிட்டு இருக்காரு. எங்கள் கட்சிகளை பற்றியும் உங்கள் கொள்கைகளை பற்றியும் எங்கள் கொள்கைகளை பற்றியும் தப்பு தப்பாக பேசிகிட்டு இருக்காரு. என்னென்னா இப்போ தளபதி வந்து எல்லாருக்கும் மரியாதை கொடுக்கணும் அப்படி தான் எங்களுக்கு இது பண்ணி வச்சுருக்காரு. இல்லைனா இதை விட நிறையா கேட்பேன். அது என்ன சொல்லணும் எங்களுக்கு தெரில, கொஞ்சம் சங்கடமாக தான் இருக்குது. நம்ம ஏதாவது சொல்ல அப்புறம் தளபதி ஏன்டா சும்மா இருங்கடா நம்மளே எங்களை தான் சதம் போடுவார். அதுக்கும் ஒன்றும் இல்லை, கொள்கை என்ன தந்தை பெரியார் என்ன பண்ணார், தந்தை பெரியார் என்ன பண்ணார்னு இவங்க எல்லா பக்கம் மேடை போட்டு கேட்கீங்களே. உங்கள் கட்சியில் நீங்கள் சீட்டு கொடுக்கிது சரி பங்காக கொடுக்கீங்க தெரியுமா? எல்லா பக்கமும் நான் மட்டும் தான் கொடுக்கேன் சரி பங்காக சீட்டு கொடுக்கேன் பெண்களுக்கு அப்படின்னு சொல்லுவீங்களா? அந்த பெண்களுக்காக போராடியவர் தான் தந்தை பெரியார். தெரிஞ்சுக்கங்க தெரியாதவங்க. அது மட்டும் இல்லாமல் கொள்கை என்ன எங்கள் கொள்கையை மாநாட்டிலே எங்கள் தளபதி சொன்னார். அன்றைக்கி நீங்கள் பார்க்கலையா, இல்லை உங்களுக்கு காது எதுவும் கேட்காதுன்னு எங்களுக்கு தெரில. அதனால் இன்றைக்கி எப்படியும் உங்களுக்காண்டி ஏதாவது ஒன்று இருக்கும். ஆனால் சத்தியமாக சொல்கிறேன், உங்களை இது வரைக்கும் எங்கள் தளபதி எதுவுமே பேசலை. நீங்களாக வந்து 400 ரவுடி தான் பேசிகிட்டு இருக்கீங்க. அதனால் கொஞ்சம் தளபதியை பற்றி தவறுதாக பேசுறதை குறைச்சிக்கங்க, அப்புறம் நல்லா இருக்காது. ஆனால் இன்றைக்கி கொள்கையை நோக்கி போனவங்க எல்லாமே ரசிகர் கூட்டமாக மாறுறாங்க. ஆனால் எங்களை பற்றி பேசுகிறதுக்கு அவங்களுக்கு எந்த ஒரு அருகதையும் கிடையாது. அவங்க தான் மிகப்பெரிய தற்கொலை. 200 ரூபாய்க்கு அமௌண்ட்டை வாங்கிட்டு என்னென்ன பேசுகிறாங்க. இப்போ 2 நாளுக்கு முன்னாடி கூட ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா, அவர் பேர் நான் சொல்ல விரும்பலை, ஏன்னா என்னோடய டைம் வேஸ்ட் ஆகும். அவர் வந்து பேசலாம், என்ன வேணால் பேசலாம். அவர் டிஎம்கே ஸ்டாலினை பார்த்ததுக்கு முன்னாடி ஒரு பேச்சும், ஸ்டாலினை பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு பேச்சும் பேசிகிட்டு இருக்காரு. அவர் எல்லாருக்குமே தெரியும். அவரை நம்பி போன மக்கள் வந்து இப்பயே விழிச்சுக்கணும். இப்பயே அவர் பின்னாடி போகாமல் ஒரு நல்ல மாற்றத்துக்கான முதன்மை சக்தியாக நம்மளோட தமிழக வெற்றி கழகம் இருக்குது. நம்மளை நோக்கி வந்தாங்கன்னா அவங்க கட்சியில் இருக்கிறவங்க பெரிய லெவலில் வந்து பார்த்திங்கன்னா போகலாம். கட்சி ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். இந்த சீமான் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா மாற்றி பேசி கொண்டு இருக்கார். அவர் ஒரு வீடியோ பேசுகிறதுக்கும் மிகப்பெரிய லெவலில் அவருக்கு அமௌண்ட் காசு அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இருக்கு. இது வந்து நிதர்சனமான உண்மை. இதுக்கு வந்து நியூஸ் மீடியாலே இருந்திருக்கு. அவர் வந்து ஸ்டாலின் அவர்களை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு பேச்சும், ஸ்டாலின் அவர் பார்த்ததுக்கு பின்னாடி பேச்சும் வேறு மாதிரி இருக்குது. அவரோட ஆளுங்கட்சியை எதிர்க்காமல் எங்களுடைய தமிழக வெற்றி கழகத்தை எதிர்க்கிறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட இருக்கிற தம்பிகள்லாம் இங்கே வந்துட போகிறாங்கன்னு சொல்லி தான் பேசுகிறாங்க. ஆனால் ஆல்ரெடி அவங்களோட தம்பிகள் எல்லாமே தமிழக வெற்றி கழகம் வந்துட்டாங்க. ஓகேங்களா? அவங்க பின்னாடியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. போன வாட்டி எங்களோட கோட் படம் மைக்கு மூலிமா வாங்கின ஓட்டு தான். அந்த பாட்டு மட்டும் வரலன்னா அவர் வந்து இவ்வளோ பெரிய 36 லட்சம் ஓட்டுலாம் அவரால் வாங்கவே முடியாது. ஓகேங்களா? இந்த வாட்டி எங்களோட தமிழக வெற்றிகம் மிகப்பெரிய ஆட்சி அமைக்கும். இதுதான் ஆரம்பம். இந்த ஆரம்பத்து மூலிமா மிகப்பெரிய லெவல் ஒழிச்சு இந்த 2026 எங்களோட தளபதி வந்து ஆட்சியில் உட்காருவார். மிகப்பெரிய ஆட்சி தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாட்டில் எதிரொலிக்கும். என் பேர் வந்து சோம்நாத். நான் வந்து பெருங்குளத்தூர்லேருந்து வந்திருக்கேன். இது வந்து நான் என்னுடைய 2வது மாநாடு. ஃபஸ்ட்டு மாநாடு வந்து பார்த்திங்கன்னா விக்கிரவாண்டி. அதை விட மிகப்பெரிய கூட்டம் வந்து இந்த இடத்துல வந்திருக்கு. எல்லாருமே ஒரு ஒற்றை முகத்துக்காக தான் எல்லாருமே வந்து கூடியிருக்கோம். மிகப்பெரிய மாற்றமும் புரட்சியும் இந்த இடத்துலேருந்து தொடங்கும். 2026 மிகப்பெரிய லெவலில் இந்த சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய லெவலில் எதிரொலிக்கும். இந்த ஆளுங்கட்சி டிஎம்கேக்கு வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய சவால். மற்றும் இவங்க எப்படி வீட்டில் உட்காந்து பார்க்குறாங்களோ அதே மாதிரி இந்த மாநாடு மூலிமா அவங்க அடுத்த வருஷமும் ஆட்சி முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க வீட்லேயே உட்காந்து பார்க்கட்டும். எங்களோட ஆட்சி வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் ஒலிக்கும். எங்களுடைய அரசாங்கம் இந்த டிவிகேஸ் கவர்மெண்ட், எங்களோட கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் மக்களுக்கு ஒரு சின்ன விஷயத்துலேருந்து மிகப்பெரிய புரட்சி வந்து வெடிக்கும். எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா எங்களோட கட்சி முதன்மையாக இருந்து எல்லாரோட நல்ல விஷயத்தையும் வந்து எடுத்து கொண்டு போவோம். ஆனால் ஒரு சில தற்கூரிகள் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு கொள்கை தெரியாது, எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரசிகர் கூட்டம் சொல்கிறாங்க. ஆனால் நாங்கள் ரசிகர் கூட்டமாக இருந்து இன்றைக்கி கொள்கையை நோக்கி வந்து இவ்வளோ பெரிய கூட்டம் வந்திருக்கு.